தமிழக பாஜக புதிய தலைவர் வராரு, எப்படி இருக்கும் உங்களுக்கு சவால்? ஒரே ஒரு குருக்கள் வராரு அப்படின்ற மாதிரி ஒரே ஒருத்தர் போய் நாமினேஷன் பண்ணாரு. இன்னொருத்தர் நாமினேஷன் பண்ணாரு. அவர் இப்போ பிடிச்சி அதை வெளியில் தள்ளுற காட்சிகள்லாம் டிவியில் இப்போ தான் வரதுக்கு முன்னாடி பார்த்தேன். மீண்டும் அண்ணாமலை செருப்பு போட்டுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான் இருக்கு என்னுடைய பதில். வந்து அண்ணாமலை செருப்பு இல்லாமல் போன அண்ணாமலைக்கு செருப்பு கிடைச்சிருக்கு. இதுதான் அதாவது பாஜக தலைமை வந்து அவர்கள் சொன்னார்கள் 2 நாட்கள் எவ்வளவு குழப்பங்கள் பாருங்க. அந்த கட்சி வந்து குழப்பத்தினோட உச்சத்துல இருக்கு. ஒருத்தர் பதவி இவரை எடுக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய உச்சமா இல்ல சார். நீங்க அவசரப்பட்டு செய்தி உங்களுடைய அவங்க சொல்ற குற்றச்சாட்டு அதான் இருக்கு. திமுக அரசு இயக்கக்கூடிய அந்த செய்தி நிறுவனங்கள்ல தொடர்ந்து வந்து பாஜக பத்தியான ஒரு அவதூறான செய்தியை பரப்புன்றதுக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. நாங்களா வந்து லெட்டர் பேட்ல கொடுத்தோம். நாங்களா வந்து 10 வருடம் உறுப்பினரா இருக்கிறவங்க தான் தலைமை பொறுப்பு வரணும் நாங்களா கொடுத்தோம். இந்த கட்சி அவருடைய கட்சியில இல்ல சக்கரவர்த்தி ஏதோ ஒரு பேர் நானே பார்த்தேன். அவருடைய கட்சியினுடைய லெட்டர் பேட்ல பாஜக தேர்தல் தலைவர் தேர்தல் நடக்கும் போது இதெல்லாம் அவர்களுக்கு தகுதியா இருக்கணும், அவருக்கு ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்கணும், அவர் வந்து எத்தனை பேர் மத கலவரங்களோட அந்த மாதிரி ஏதோ ஒரு 10-15 பாயிண்ட் பார்த்தேன். அது போட்டதுல அதுல எது என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து அவர் நயனா நாகேந்திரன் 10 வருடம் இருந்தாருன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாமலை 10 வருஷம் இருந்து தலைவரானாரா இல்ல எல்முருகன் இருந்தாரா? எதுவுமே கிடையாது. சும்மா பேரளவுல அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு யாரோ ஒருத்தர் வேணும். அதற்கு இன்னைக்கு சகோதரர் நயனா நாகேந்திரன் எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ஒற்றை அப்ளிகேஷனு. அதை இவங்களே கூட்டிட்டு போய் கையெழுத்து போட வச்சு இது ஒரு டிராமா நடந்துட்டு இருக்கு. அவ்வளவுதான்.